Taste the Daily. திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதே கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என குற்றம் சாட்டும் பெண்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தனர். ஒரு வேலைக்கு அனுப்ப முடியல, வயசான பொம்மநாட்டிக்கு போக முடியல, வெளியில் என்ன 6 மணிக்கு மேலே போய்ட்டு பெரிய பிரச்சனை ஆகுது. கையை பிடிச்சி இழக்கிறாங்க, தலகா மேலே பிடிச்சி இழக்கிறாங்க, அடிக்கிறாங்க, எங்க கூட இழுத்துன்னு போகிறான்றாங்க. மருந்து மயக்கு மருந்துலாம் கொடுத்து போதை பொருள்லாம் கொடுத்து பசங்களெல்லாம் கெடுக்கிறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டுக்கிற ஆம்பளை பசங்களையும் போதை மருந்து கொடுத்து கெடுக்கிறாங்களே. சின்ன பெட்டி கடையிலேருந்து எங்கே கேட்டாலுமே அந்த போதை பழக்க பொருட்கள் நிறைய கிடைக்குது. இதை தடுக்கணும். இன்னொன்று இதனால் இளைஞர்கள் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுனால பெண்கள் பாதிக்கப்படுறோம். அதனால நாங்க பாலியல் தொந்தரவுக்கு பாதிக்கப்படுறோம். இதனால பகல்ல நைட்ல ரோட்ல போக முடியல, பஸ்ல போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல. மதுபானம் நிறைய விற்பனை ஆறனால நாங்க எங்கேயும் தனியா போக முடியல, ஸ்கூலுக்கும் போக முடியல, பஸ்ல போக முடியல, காலேஜுக்கும் போக முடியல. இந்த ரோட்ல போகையிலயும் ஏதாவது நடக்குது. அதனால மதுபானங்கள் விற்கிறத கொஞ்சம் தடுத்தா நல்லா இருக்கும்.